அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றிலை பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான். இது என்னது வெற்றிலை பரிகாரம்? நம்ம எல்லாத்துக்குமே என்ன தெரியும் அப்படின்னா, வெற்றிலையை நம்ம வழிபாடு பண்ணும்போது வெற்றிலை பாக்கு வச்சு நம்ம வழிபாடு பண்ணியிருப்போம். விசேஷ நாட்களில் அது ஒரு மருந்தாக கூட, அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அதை ஒரு மருந்து பொருளாக நம்ம உணவு செரிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த வெற்றிலையை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நம்மளுடைய குறைகள் தீர்றதுக்கு நம்ம வழிபாடு பண்ணியிருக்கோம். அதாவது வெற்றிலை மாலை சொட்டினா நம்மளுடைய காரியம் வெற்றியாக முடியும் அப்படிங்கிறதும். அதே மாதிரி அதை வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது இப்போ ஏற்றுவாங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஏற்றுவாங்க. அதை பற்றின பதிவு கூட நம்ம சேனல்லையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள். அந்த மாதிரி வெற்றிலை பரிகாரம் அப்படிங்கிறது தனிப்பட்டு நாம் எதையாவது செஞ்சுருக்கோமா தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. வெற்றிலையை வச்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரு பர்டிகுலர் ஒரு தெய்வத்துக்கு வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய துன்பமெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் அவங்க நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதையும் நம்ம என்ன அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு பலன் நீங்கள் வழிபாடு பண்ணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அதை செய்கிறப்போ அவங்களுக்கான அந்த பலனை அவங்க அனுபவிக்க முடியும். இப்போது நான் முதல்ல சொல்கிறேன், மேஷம் ராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா, வெற்றிலை பழத்தில் மாம்பழம் வைத்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி மிக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கும். மேஷம் செவ்வாய்க்கிழமைகளில் சரிங்களா, மாம்பழம் வைத்து வெற்றிலை அண்ட் மாம்பழம் வைத்து நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டும். அடுத்து ரிஷபம் அப்படின்றவங்க, ரிஷபராசிக்காரர்கள் வெற்றிலையில் மிளகு வைத்து செவ்வாய்க்கிழமைகளில் ராகுவை வழிபட்டால் துன்பங்கள் விலகி அவங்களுடைய எல்லா துன்பங்களும் விலகி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கும். ராகுவை நீங்கள் வழிபாடு பண்ணணும் வெற்றிலையில் மிளகு வைத்து. அதுக்கப்புறம் மிதுனம் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து, இது நம்ம பொதுவாகவே வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம் சரிங்களா. புதன்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து துன்பங்களும் நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லையும் உங்களுக்கு தடை இல்லாமல் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை நாட்களில் நீங்கள் இதை சிறப்பாக செய்யணும் சரிங்களா. ரிஷபத்துக்கு நான் கிழமை சொன்னேன்னான்னு தெரியல. ரிஷபம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான், மேஷமும் செவ்வாய்க்கிழமை தான், மிதுனம் புதன்கிழமை. கடகராசி பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலையில் மாதுளம்பழம் வைத்து வெள்ளிக்கிழமை நாட்களில் காளி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும். இதை ஒவ்வொரு தெய்வங்களும் நான் சொல்கிறேன். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நான் இஷ்ட தெய்வத்தை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த எந்த தடை இல்லாமலும் உங்களுடைய காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மம் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து தான் வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை அவங்க வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கன்னி. வெற்றிலையில் மிளகு வைத்து வியாழக்கிழமைகளில் இஷ்ட தெய்வத்தை அவங்க வழிபடணும் சரிங்களா. கன்னிக்கும் மிளகு வைத்து தான், ஆனால் என்ன கிழமை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை. துலாம் அப்படின்னா வெற்றிலையில் கிராம்பு வைத்து வெள்ளிக்கிழமையில் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணும். துலாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் வெற்றிலையில் கிராம்பு வச்சு வழிபாடு பண்ணணும் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை. அப்படி செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், அதாவது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அவங்க நம்பி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் யாருடைய உதவியும் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக அமையாது. இந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிறைய மாறுதல்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும்.
அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றிலையில் பேரிச்சம்பழம் வைத்து செவ்வாய்க்கிழமையில் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுறப்போ அவங்களுடைய துயர துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். தனுசு ராசிக்காரர்கள் வெற்றிலையில் கற்கண்டு வைத்து, சரிங்களா, டைமண்ட் கற்கண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கற்கண்டுகளை வைத்து வியாழக்கிழமையில் அவங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது கவலைகள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். மகரம் வெற்றிலையில் அச்சு வெல்லம் வைத்து, வெல்லம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் இருக்கும், அச்சு வெல்லம்னா அது அச்சு வெல்லம் கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் சனிக்கிழமை தோறும் வழிபாடு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய துயரங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். அதாவது அச்சு வெல்லத்தை வச்சு சனிக்கிழமை நாட்களில் காளி தெய்வம். அடுத்து கும்ப ராசிக்காரர்கள் வெற்றிலையில் நெய் வைத்து சனிக்கிழமைகளில் காளி தெய்வத்தை வழிபட்டால் கவலைகள் நீங்கும். வெற்றிலையில் நெய் வைத்து காளியை வழிபாடு பண்ணும் பொழுது சனிக்கிழமை வழிபாடு பண்ணும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்து மிக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்து மீன ராசிக்காரர்கள் வெற்றிலையில் சர்க்கரை வைத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய நோய்கள் எல்லாம் தீரும். இப்போது நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அவங்க மீன ராசிக்காரர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்கள வழிபாடு பண்ண முடியாது அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்க அவங்க கையால் வெற்றிலையை வாங்கி சாமிக்கிட்ட வச்சு அதை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அதன் மேலே சர்க்கரை வைத்து, சரிங்களா, வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுடைய நோய் உடனடியாக தீர்றதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். ஸோ இந்த பரிகாரங்களை நிச்சயமாக, அதாவது வெற்றிலையை நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்கோம். பரிகார ரீதியாக இந்த நாட்களில் இந்த ராசிக்காரர்கள் இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கான விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.